अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापितायुपदयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुबरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற ஒரு தலைப்பிலே பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான 32 அத்தியாயங்களை காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய வைபவம் அதை யதாவகாசம் யதாசக்தி அனுபவித்து கொண்டு வர்றோம். அதில் கடந்த உபன்யாசம் பர்யந்தமாக 6 அத்தியாயங்களை பார்த்து அனுபவித்தோம். அதில் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு உண்டான வைபவம் என்ன, இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் எத்தனை, அந்த தீர்த்தங்களுக்குள்ள விசேஷமாக அனந்த சரஸுக்கு என்ன வைபவம், கருட தீர்த்தம் அப்படின்றதுக்கு என்ன வைபவம் அப்படின்னு எல்லாம் ஒரு தீர்த்தமாக எடுத்துட்டு அதை சொல்லிட்டு வர்றார் நாரத பகவான் தன்னுடைய சிஷ்யனான அம்பரீஷருக்கு. சிஷ்யன்னா அந்த பிரஷ்னம் கேட்ட அம்பரீஷனுக்கு தான் அந்த விஷயங்களை சொல்லிட்டே வரார். அந்த கிரமத்தில் கருட தீர்த்தம் அப்படின்றது அது அந்த தீர்த்தம் இருக்கிறது அதனுடைய வைபவம் என்ன, சித்த தீர்த்தத்தினுடைய வைபவம் என்ன, ஆனைக்கும் ஆமைக்கும் உண்டான ஒரு சத்கதி எப்படி உண்டாச்சு, இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் எப்படி உண்டாச்சு அப்படின்ற வைபவங்கள் எல்லாம் பார்த்தோம். இது மேலே நாரதர் இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். அந்த கதையை இப்போ 7வது அத்தியாயத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அவர் சொல்கிறார், நாரதர் சொல்கிறார், தஸ்ய தட்சிண திக்பாகே தீர்த்தம் யத் பாபநாசனம் அஸ்தி புண்ணியதமம் ராஜன்னு தத் காயாரோகணாபிதம். காயாரோகண தீர்த்தம் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு தீர்த்தம் அந்த சித்த தீர்த்தத்துக்கு தட்சிணத்தில் இருக்கிறது. தஸ்ய தட்சிண திக்பாகே அப்படின்றார். அந்த தீர்த்தத்தினுடைய தெற்கே அப்படின்ற எந்த தீர்த்தம்னா இதுக்கு முன்னாடி கடைசியில் முடிச்சது சித்த தீர்த்தம். அந்த சித்த தீர்த்தத்துக்கு தெற்கே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணி ஆமை அங்கே வழிபட்டது. ஈசானத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி யானை அங்கே வழிபட்டதுன்னு எல்லாம் பார்த்தோமே. அந்த தீர்த்தத்துக்கு தட்சிணத்தில் இன்னொரு தீர்த்தம் உண்டா இருக்கிறது. அதுக்கு தான் காயாரோகண தீர்த்தம் அப்படின்னு பேர். காயாரோகணம் ஏன் பேர் வந்ததுன்னா அதையும் தானே காட்டுறார். சஹைவ காயேன ஆரூடக ஸ்வர்க்கம் யஸ்மாத் த்விஜப்புரா தத் காயாரோகணம் லோகே க்யாத்தம் தீர்த்தம் சுபாவனம். முன்னொரு காலத்தில் ராஜாவான இந்த திரிசங்குவானவன் இந்த உடம்பு பௌத்திக உடம்பு ஓடைய ஸ்வர்க்கத்துக்கு ஏறினா, இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி உடம்போட ஸ்வர்க்கத்துக்கு ஏறினா. ஆனபடியால் அதுக்கு காயாரோகண தீர்த்தம் அப்படின்னு பேர். நல்ல பாவனத்தை ஏற்படுத்தி கொடுக்க தீர்த்தம் அப்படின்னு. புறா ராஜரிஷி கஷ்டித் கௌஷாம்பீம் அவசித்புரீம் கௌஷிகோ நாம தர்மாத்மா பிரஜா தர்மேன ரஞ்சயன். இப்போ அந்த காயாரோகண தீர்த்தத்தினுடைய வைபவத்தை சொல்ல போகிறார். ஒரு கதையை, ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை. இது ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்படுறது. ஆனால் முடிவில் ஒரு சின்ன விஷயம் அங்கே ஸ்ரீராமாயணத்தில் ஒரு வரியில் முடிச்சுட்டார். இங்கே கொஞ்சம் விஸ்தாரமாக காட்டுறார். ஆனால் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆச்சரியமான கதை, ரொம்ப வேடிக்கையான கதை கூட. அதை சொல்கிறாருங்க. அந்த கதையை இங்கே ஆரம்பிச்சு புறா ராஜர்ஷி கஷ்டித் கௌஷாம்பியும் அவசத்புரி. கௌஷாம்பி அப்படின்ற ஒரு ஊர். அந்த கௌஷாம்பின்ற ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு கௌஷிகன்னு பேர். குஷிகன் அவனுடைய புத்திரன், அவனுக்கு தான் கௌஷிகன் அப்படின்னு பேர். இந்த கௌஷிகன்னா வேற யாரும் இல்லை, நமக்கு பிரசித்தமாக இன்னொரு பேரோட தெரியும். இந்த கௌஷிகன் யார் தெரியுமா? விஸ்வாமித்ரன்னு பேர். விஸ்வாமித்ரருக்கு தான் கௌஷிகன் அப்படின்னு பேர். குஷிகருடைய பிள்ளை ஆனபடியால் அவருக்கு கௌஷிகன்னு பேர். அந்த விஸ்வாமித்ரர் இருக்காரு, அவருடைய கதையை இங்கே சொல்லப்படுறது. கௌஷிகோ நாம தர்மாத்மா பிரஜா தர்மேன ரஞ்சயன்னு. அவர் நாம் எல்லாம் நினைச்சிருக்க மாதிரி பிராமணன் கிடையாது. ஜன்மதா, அதாவது பிறப்பால பிராமணன் கிடையாது. அவர் பிறந்தது ஒரு க்ஷத்ரியனாக, ஒரு ராஜாவாக பிறந்தார். அந்த ராஜாவாக பிறந்து நல்ல அந்த பிரஜைகள் எல்லாம் நல்லா ரட்சணம் பண்ணி
நன்னா ரஞ்சனம் பண்ணு அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்துண்டு நன்னா பரிபாலனம் பண்ணிருந்தார். அந்த காலத்திலே ச கதாச்சின் மஹீம் கிருத்ஸ்னாம் பர்யட்டன் ஆஜகாமக வசிஷ்டஸ்யாசிரமம் தேன யுதே தேனுகாரணாத்து. இப்படி அந்த ராஜா வாசல்லையும் எல்லாருக்கும் ரஞ்சனம் பண்ணிட்டு அவரவர்களை பார்த்துட்டு அந்த அந்த ராஜ்யபாரத்தை நடத்தக்கூடிய காலத்தில் அப்படி அந்த பூமியெல்லாம் சுற்றி வரணும், நாம் தான் பெரிய ராஜான்னு காட்டணும், இந்த பூமியெல்லாம் சுற்றி வந்து தர்மங்களெல்லாம் ஸ்தாபித்து இந்த மாதிரி நல்ல காரியங்களெல்லாம் பண்ணணுன்ற ஆசையோட அவன் இந்த மாதிரி பூமி சுற்றி வர்ற காலத்தில் என்ன ஆச்சுன்னா வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தான். அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்ததும் இங்கே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கார், தேன யுயுதே தேனுகாரணாத்துன்னு. ஒரு பசுமாட்டுக்காக அவரோட சண்டையிட்டார் அப்படின்றது. என்ன பசுமாட்டுக்காக ஏன் சண்டையிடணும்னா அதுதான் ஸ்ரீராமாயணத்தில் விஸ்தரமாக காட்டப்படுறது. வசிஷ்ட பகவானுக்கு ஒரு பசுமாடு இருந்து சபலா அப்படின்னு பேருதுக்கு. அந்த சபலையை கொண்டு அவர் தன்னுடைய நித்திய காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தார். அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணுறது, அதுக்கு எல்லாம் திரவியங்கள் எங்கே வேணும்னா சபலை, அது காமதேனு, கேட்டதெல்லாம் கொடுக்குற பசு. அது அந்த சக்தியோட இருந்த பசு. அந்த பசுவை கொண்டு தன்னுடைய யாகாதிகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இந்த விஸ்வாமித்திரன் அங்கே போன உடனே, ஒரு பெரிய சேனையோட போன உடனே வசிஷ்டரை விழுந்து நான் வணங்குறார். ஒரு பிராமணர், ஒரு அதாவது ஒரு தபஸ்வியாஜன் வணங்குறார். இவரும் பார்த்தார், ஊருக்கு ராஜாவோ இல்லையோ விஸ்வாமித்திரர், ரொம்ப சந்தோஷம், ஊருக்கு ராஜா வந்திருக்கீங்கன்னா சாட்சாத்தா பெருமாள் வந்த மாதிரி. ராஜா எப்போவுமே ராஜா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு சொல்கிறபடிக்கு ராஜா தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு தேவதையாக நடந்துக்கணும். நீ நடந்துட்டு இருக்கேன், நல்ல தர்மத்தோட நீ நடக்கிறேன், ஆனபடியால் உனக்கு சத்காரம் பண்ணணும்னு நான் மனசு கொண்டிருக்கேன், நான் எண்ணம் கொண்டிருக்கேன் அப்படின்னார் வசிஷ்டர். பாவம் பார்த்தார், விஸ்வாமித்திரர் பார்த்தார். அது முன்னாடி கௌஷிகர்னா பேர். அவர் பார்த்தார், ஐயோ பாவம் இந்த பிராமணர் இந்த காட்டில் உட்காந்து நான் பெரிய சேனையோட வந்திருக்கேன், எனக்கு சத்காரம் பண்ணுன்றாரே, இவருக்கு எங்கே போவார், இந்த ரேஷனுக்கு எங்கே போய் இந்த விஷயம், அதாவது அரிசி பருப்பு எல்லாம் எங்கே வாங்கிட்டு வருவார்? ஐயோ சுவாமி இதெல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம், நான் பெரிய சேனையோட வந்திருக்கேன், அவ்வளோ எல்லாம் நீர் சந்தர்ப்பணம் பண்ண முடியாது, நீர் சொன்னதே எனக்கு திருப்தியாச்சு போயிட்டு வரேன்னார். வசிஷ்டர் பார்த்தார், இந்த மாதிரியா நீ என்ன நினைச்ச, இந்த மாதிரி இன்னும் 4 சேனை கொண்டு வந்தாலும் எல்லாருக்கும் சேர்த்து நான் படைச்சுடுவேன், உட்காரு சாப்பிட்டு தான் போகணுன்னார். உட்காத்தினார். வந்தது எத்தனை பக்ஷங்கள், போஜ்யங்கள், லேஹ்யங்கள், சோஷ்யங்கள், அதாவது கடிச்சு சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, நன்னா சுவைத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி எத்தனை உண்டோ எல்லாமே வந்துடுத்து. ஆச்சரியம் தாங்கல விஸ்வாமித்திரனுக்கு, எப்பேற்பட்ட சைன்யத்தை கொண்டு வந்திருக்கேன், பெரிய அக்ஷோகிணி சேனை கொண்டு வந்திருக்கேன், இத்தனை பேருக்கும் இத்தனை வகையா பண்ணி போடுறதுன்னா சாமானியமான வார்த்தையா, எப்படி சாட்சிருனா எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, சவலை இருக்கா, நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா அப்படின்னா பிடிச்சுட்டா விஸ்வாமித்திரன். இந்த பசுவை எனக்கு கொடு, இது பதிலாக உனக்கு இன்னும் 60,000 பசு மாட்டை கொடுக்குறேன், உனக்கு இத்தனை யானையை கொடுக்குறேன், உனக்கு அத்தனை செல்வங்களை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், இது ஒரு பசு மாட்டு மட்டும் எனக்கு கொடு, நான் ராஜ்யத்தை நல்லா பார்த்துன்றேன்னா. விஸ்வாமித்திரர் அதை வசிஷ்டர் சொன்னார், இதெல்லாம் ஆகிற கதையே கிடையாது, இந்த பசு தவிர வேற என்ன வேணா கேட்டுன்னு போ, வரங்களை எத்தனை வேணா கேட்டு போ, இந்த பசுவெல்லாம் நான் கொடுக்குறதா இல்லை, நீ கொடுக்குற செல்வமும் எனக்கு வேண்டாம், போயிட்டு வா அப்படின்ட்டார். இவா 2 பேருக்கும் வாக்குவாதம் மூண்டது. அந்த விஸ்வாமித்திரர் அந்த சபலையை பலாத்காரமாக இழுத்துன்னு போகிற காலத்தில் சபலை அந்த பசுமாடு கேட்கறது, ஏன்பா வசிஷ்டரே உம்முடைய ஆசிரமத்தில் தானே நல்லா இருந்தேன், என்னையே இப்படி கைவிட்டீர், இந்த காத்துகன் கையில் என்னையே காட்டி கொடுத்தீர் அப்படின்னா அவர் சொல்கிறார், இல்லைம்மா சபலை, நான் அவனை ரட்சிக்கணும் தான் பார்த்தேன், ஆனால் அவனுக்கு தோல் வலிமை ஜாஸ்தி. விஸ்வாமித்திரன் க்ஷத்ரியனோ இல்லையோ, நான் ஒரு அல்ப பிராமணன், தயிர் சாதம் சாப்பிட்டு சப்பையாக உட்காந்துருக்கிறவன், அவரானா இந்த விஸ்வாமித்திரன் இருக்கிறானே அவர் தோல் வலிமை ஜாஸ்தி, நல்லா தஷ்டபுஷ்டமாக இருக்கிறான், சண்டை போடணுன்னே இருக்கிறவன், அவன்கிட்ட போய் நான் எதானே சண்டை போட முடியுமா, என்னால் முடியலமான்றார். சபலை சொல்லித்தான், அப்பா நீ தப்பாக தெரிஞ்சுட்டு இருக்க, பிராமணனுக்கு மந்திர சக்தி உண்டு, தபசக்தி உண்டு, சத்திரியனுக்கு தேக சக்தி உண்ட ஒழிய இந்த மந்திர, அதாவது இந்த தபசக்தி இருக்காது, அது முன்னாடி வேற எந்த சக்தி நிற்காது. ஆறுபடியால நீ மட்டும் ஒரு அனுமதியை கொடுத்து பார், நடக்கிறத வேற நித்தான் அந்த சபலை. சரி நீ ஆனதை பார்த்துக்கொண்ட உடனே அந்த சபலை பெரிய சேனை உண்டாக்கினது. அதாவது யவனர்கள் இந்த மாதிரி பல பல யோனிகளெல்லாம் உண்டாக்கி விடுத்தான். அந்த மாதிரி பல மிளேச்சர்கள், யவனர்கள், எத்தனையோ யோனிகள் எல்லாம் உண்டாக்கிட்டு அந்த சபலை எல்லாம் போய் விஸ்வாமித்திரனுடைய அந்த சேனையை துவம்சம் பண்ணிவிடுத்து. விஸ்வாமித்திரனுக்கு வந்தது கோபம். ஒன்றும் இல்லாத அந்த அல்ப பிராமணன் ஒரு காட்டில் உட்கார்ந்து இத்தனை பெரிய சேனைக்கு ஒன்றும் இல்லாமல் படைச்சு போடுறா,
நான் எப்பேற்பட்ட க்ஷத்ரிய சேனை வச்சிருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு துவம்சம் பண்ணு போடுறான், இதெல்லாம் வேலைக்காகாது, இனிமே பார் அப்படின்னா தான் கிளம்பி போயிட்டா. தபஸ் பண்ண என்ன தபஸ்ன்னா சிவனை குறித்து பெரிய தபஸ் பண்ணான். சிவன் ஆமாம் விஸ்வாமித்ரர் இந்த மாதிரி சிவனை குறித்து பெரிய தபஸ் பண்ண உடனே சிவன் வந்து என்ன வேணுன்றச்சே, எனக்கு இனிமே பாக்கி இல்லை, இந்த ஜகத்தில் எத்தனை அஸ்திரங்கள் உண்டோ எத்தனை சஸ்திரங்கள் உண்டோ எல்லாம் என் கையில் கொடுன்னார். எதுக்குன்னா வசிஷ்டரை நான் ஒரு கை பார்த்துக்கணும், கொஞ்சம் கொடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் பெத்துட்டார். எல்லாம் பாக்கி இனிமே பாக்கி இல்லை, எல்லாத்தையும் பெத்துண்டு வசிஷ்டர் முன்னாடி வந்தார். இனிமே என்னுடைய தேஜஸை பாருன்னார். வசிஷ்டர் சொன்னார், இத்தனை தபஸ் ஏதோ ஒரு அல்பமா ஒரு தபஸ் பண்ணி இதுக்கே என் சக்தியை பாருன்றியே, தபஸே என்னுடைய ஜீவனம், இனி என்னுடைய தபஸை நீ பார் அப்படின்னார். அவரான அஸ்திரத்தை எடுத்து இந்த அஸ்திரன்றார், அந்த அஸ்திரன்றார், மானவாஸ்திரம், மோகனாஸ்திரம், ஜிம்பாஸ்திரம், என்னென்ன அஸ்திரமோ எல்லாம் எடுக்கிறார். இவரான வேற ஒன்றும் கஷ்டமே படலை. ஒரு பிரம்ம தண்டத்தை வச்சார், எதிரில் வச்சுட்டார், எல்லாத்தையும் இதுக்குள்ள வாங்கிட்டார், ஒரு பிரம்ம தண்டத்துக்குள்ள வாங்கிட்டார். கடைசியில் பார்த்தார் விஸ்வாமித்ரர், இதுக்கெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார். பிரம்மாஸ்திரம்னு என்னன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்ற பாருங்க, அணு அஸ்திரம் அப்படின்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி அது இது எல்லாம் எந்த மூலைக்கும் இல்லை அந்த பெரிய பிரம்மாஸ்திரத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார், ஜகத்தை ஆடி போயிடுச்சு. ஐயோ, ஒரு வசிஷ்ட மேலேயா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றாருன்னா அந்த வசிஷ்ட பகவான் அத்தையும் பிரம்மதண்டத்துக்குள்ள அடக்கிவிட்டார். சாமான்யமா வேற எங்கேயும் அடங்காத ஒரு பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மதண்டத்துக்குள்ள அடங்கிடுத்து. விஸ்வாமித்திரர் ஆடி போயிட்டார். பிரம்மாஸ்திரத்தையே பிரம்மதண்டத்தில் வாங்கிட்டு ஜீரணிச்சுக்கிற சக்தி என்ன சாமானியமான சக்தியா அந்த தபசக்தி. அவர் சொல்ற வார்த்தை திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம். ஏதோ நான் தோல் வலிமை தான் பெரிய வலிமைன்னு நினைச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தபசு பண்ணி 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 இந்த மந்திர சித்தியை பெற்றிருக்கிறவா இருக்கா பாருங்க, இவர்களுடைய தபசுன்னா தபசு, இதென்னோ பலம். நானும் இனிமே இந்த பலத்தை நான் பெறணும்னு கிளம்பி விட்டார். இனிமே நான் க்ஷத்ரியனா இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் பிராமணனா மாறிடணும்னு கிளம்பி போயிட்டார். தபஸ் பண்றார், கோரமான தபஸ். கடைசியில அந்த வசிஷ்டர் வாயாலேயே பிரம்மர்ஷி பிராமணன் ஆயிட்டேன்னு மாறிட்டார் அப்படின்றது சரித்திரம். அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த தேனு காரணாத்து ஒருத்தர் கூட ஒரு அந்த வசிஷ்டரோட சண்டை வந்ததே அதை இங்கே காட்டுறார். வசிஷ்டஸ்ய ஆசிரமம் தேன, அதாவது ஜகாம வசிஷ்டஸ்ய ஆசிரமம் தேன யுயுதே தேனு காரணாத்து. ஒரு பசுமாட்டை ஒரு வியாஜமா வச்சு இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு விவாதம் வந்துடுத்து. அந்த காலத்துல தபஸ்வினா பிராமணேன பராபூதஸ்ய தத்க்ஷணாத் ஹததர்போ ஹதோத்சாஹோ ஹத சைன்யஸ்ஸு துக்கிதः க்ஷத்ரியோஹம் கதம் வீரோ பிராமணேனாஸ்மி நிர்ஜிதः இதி சிந்தா சமாயுக்தः ராஜ்யம் உத்ஸ்ருஜ்ய கௌஷிகः. அந்த காலத்துல பெரிய சண்டை ஏற்படவே தபஸ்வினா பிராமணேன பராபூதः, அந்த பிராமணனான அந்த வசிஷ்டர் இருக்கிறாள் தபஸ்வி இருக்கிறாரே அவராலே ஜெயிக்கப்பட்டான். அவரால், அதாவது இவன் தோக்கடிக்கப்பட்டான் இந்த விஸ்வாமித்ரன். அந்த தோத்த உடனே ஹததர்பகா, தன்னுடைய அந்த தர்ப்பங்கள் எல்லாம் இருந்தாலையோ, நான் பெரிய க்ஷத்ரியன் பெரிய தோல் வலிமையெல்லாம் இருக்கிறதுன்ற ஒரு தர்ப்பம் இருந்தாலையோ, அந்த அகங்காரம் இருக்கிறது இல்லையோ, அதெல்லாம் போயிடுது. ஹததர்பகா ஹதோத்சாகா, வேற ஒன்றும் பண்ணவே தோணலை அவனுக்கு, இனிமே வாழ்க்கையே முடிஞ்சுடுத்து, இனிமே ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு அந்த உற்சாகத்தெல்லாம் இழந்துட்டார். ஹதசைன்யஸ்ஸு துக்கிதः, தன்னுடைய சேனை ஒன்றும் பாக்கி இல்லை, மிச்சம் இல்லை, எல்லாம் போயிடுது. அந்த காலத்துல க்ஷத்ரியோகம் கதம் வீரோ பிராமணேனாஸ்மி நிர்ஜிதः, ஒரு க்ஷத்ரியனா இருந்து எப்படிதான் பிராமணன் என்ன வெல்ற மாதிரி ஆடுது. நான் எப்படி தோத்து போயிட்டேன், க்ஷத்ரியனா இருந்து தோத்து போயிட்டேனே, சண்டையில தோத்து போயிட்டேன், அதுதான் ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்றான். இது சிந்தா சமாயுக்தः ராஜ்யம் உத்ஸ்ருஜ்ய கௌஷிகः க்ஷாத்ராத் பரதரம் மத்வா பிராமம் தேஜஸ்ததா நிருபா பிராமணியம் பிராப்துகாமோ வை ஜகாம தபசேவனம். இப்படி யோசனை பண்ணி இனிமே இந்த க்ஷாத்திரம் நமக்கு வேண்டாம், இந்த ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைக்கு பட்டத்தை கட்டுட்டு தான் காட்டு கிளம்பி போயிட்டார். நான் இனிமே தபஸ் பண்ணி பிராமணனா மாற போறேன்னு போயிட்டார். போனவர் தட்சிணாம் திசமுத்திஷ்ய எத்திர சத்யவிரதாவிதம் க்ஷேத்திரம் சுபாவரம் தத்திர ஜகார தப உத்தமம். இந்த மாதிரி பிராமணத்தை நான் ஆசைப்பட்டு போறேன்னு தபஸ் பண்ணாரே, எத்தனை காலம் தபஸ் பண்ணார், எங்கே பண்ணார்னா ஸ்ரீராமாயணத்தில் காட்டுறது. அவர் தெற்கே வந்தார் சித்திக்கல்ல, இது மேற்கே போனார் சித்திக்கல்ல, அதாவது ஏதாவது வடக்கே போனார் சித்திக்கல்ல, கடைசியில கிழக்கே வர்றச்சதான் அது சித்திச்சது, பிராமணியமே சித்திச்சதுன்னு பூர்த்தி இந்தியா பாரதம் பூர்த்தி சுத்தி இருக்கார் விஸ்வாமித்திரர். தபஸ் பண்ணி பண்ணி எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போற இடத்துல முதல்ல தெற்கே வந்தார் இல்லையோ, அதை காட்டுறது. தட்சிணாம் திசம் உத்திஷா எத்திர சத்யவிரதாபிதம், அந்த தெற்கே வர்றச்சு எங்கே வந்து தபஸ் பண்ணார் அப்படின்னா இதோ சத்யவிரத க்ஷேத்திரத்தில் தபஸ் பண்ணார்.
க்ஷேத்திரம் சுபாவனம் தத்திர சகார தப உத்தமம். இங்கே பெரிய தபஸை கை கொண்டார். இந்த தபசு பண்ணிட்டே இருக்கிற காலத்திலே ஊர்த்வபாஹு பஞ்சதபாக வாயுபக்ஷோ ஜிதேந்திரியா ஏவம் வருஷசஹசிராணி வியதீதானி தபஸ்யதா. இந்த மாதிரி கையை ரெண்டும் மேலே தூக்கி ஊர்த்வபாஹு பஞ்சதபாக இதெல்லாம் முன்னே பார்த்துருக்குறோம். 5 நெருப்புக்கு நடுவில் நின்று வாயுபக்ஷா பெரிய சாப்பாடெல்லாம் இல்லாமல் ஒரு வாயு காற்றை மட்டும் பக்ஷணம் பண்ணு. ஜிதேந்திரியா இந்திரியங்கள் எல்லாம் ஜெயத்தில் வச்சுண்டு ஏவம் வருஷசஹசிராணி ஒரு 1000 வருஷ காலம் இந்த மாதிரி தபஸ் பண்ணினார். வியதீதானி தபஸ்யதா இந்த மாதிரி தபஸு பண்ணி கொண்டு இருக்கிற காலத்திலே. இது ஒரு பக்கத்தில் நிற்கா, இது ஒரு சீன். இப்போ சீன் மாறுறது. இன்னொரு பக்கத்தில் ஒன்று வருது. என்னன்னா தஸ்மின்னேவ ததா காலே திரிசங்கூர் நாம நாமதா அயோத்தியாதிபதி ஸ்ரீமான் யஷ்டுகாமோ மஹீபதி. இன்னொரு இடத்துல இந்த விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி தபஸ் பண்ணிட்டே இருக்கிறச்சே இப்போ காட்சி மாறும். இந்த சீரியலில் மாறும் பாருங்க சீன், அந்த மாதிரி மாறும். இப்போ எங்கே போச்சுன்னா அயோத்தியை போயிடுது. அந்த அயோத்தியில் ராமனுக்கு மூதாதையரில் இருந்த ஒருத்தர் திரிசங்கு அப்படின்ற ஒரு ராஜா. அவன் இக்ஷாக்கு வம்சத்தில் வந்தவன், ராமனுக்கு முன்னாடி இருந்தவன். அந்த திரிசங்கு அப்படின்றவன், இந்த திரிசங்கு ஸ்வர்க்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த திரிசங்கு தான் இது. இந்த திரிசங்கு அங்கே அயோத்தியில் தான் ராஜ்யத்தை ஆண்டிருக்கிற காலத்தில் அயோத்தியாதிபதி ஸ்ரீமான் யஷ்டுகாமோ மஹீபதி அவருக்கு திடீர்னு ஒரு யாகம் பண்ணணும்னு மனசு வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, எங்கே வந்ததுன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று மனசில் வந்துடுச்சு, நான் யாகம் பண்ணணும். என்ன யாகம்னா நான் இந்த உடம்போடையே ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு அவருக்கு ஆசை வந்துடுத்தான். அது ஏன் வந்தது? பெருமாள் வெளிச்சம். ஆனால் வந்துடுச்சு, நான் இந்த உடம்போட போகணும்னு ஆசை வந்துடுச்சு. சாமானியமாக என்ன சொல்லுவா, இந்த உடம்பை விடணும், ஆத்மா தான் வேற ஒரு உடம்பை எடுத்து அங்கே போகணும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை, நான் இந்த உடம்போட போகணும்னு ஆரம்பிச்சுட்டார். சஹவை ஸ்வசரீரேண ஸ்வர்கந்தவ்யம் இது ஸ்மயன்னு சகாரத் கிரதுசம்பாரான் சுபஹூன் நிருபதிஸ்ததா தம் திருஷ்டுவா கிரதுசம்பாரம் யஷ்டுகாமம் மஹீபதிம் வாக்கியம் புரோவாச்ச பகவான் வசிஷ்டோ பிரம்மணஸ்வதா. இந்த மாதிரி தனக்கு அந்த ஆசை உண்டாச்சோ இல்லையோ, உடனே இத்தனை கிரது சம்பாரங்கள் அப்படின்னாக்கா தன்னுடைய ஆச்சாரனுக்கு ரித்விகா இருங்கோ அப்படின்னு கேட்க போறச்சவே காலி கையோட போய் யாரான செய்வாளா? நீங்கள் இந்த காரியக்கிரமத்துக்கு பெருசாக வந்து எல்லாம் நடத்தி கொடுக்கணும் அப்படியெல்லாம் கேட்குறச்சே கையை கட்டுண்டு நீங்கள் போய் வந்து நடத்தி கொடுத்துருங்கோ, அப்புறம் பார்த்துக்கெல்லாம் கழுவி விடுவாளா? அப்போ நிறைய தட்டு நிறைய இந்த சம்பாரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் சமர்ப்பிச்சுட்டு, சுவாமி இந்த மாதிரி அதாவது தட்சிணையை கொடுத்துட்டு, சுவாமி இந்த மாதிரி நீர் வந்து நான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு தானே கேட்பா. அந்த கிரது சம்பாரங்கள் எடுத்து போய் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அவர் வசிஷ்டர் பார்த்தார், என்ன இது புதுசாக இந்த கருத்து சம்பாரங்களை கொடுத்துருக்க, என்ன யாகம் நடக்கணும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே வாக்கியம் புரோவாச்ச பகவான் வசிஷ்டோ பிரம்மணஸ்வதா பிராப்தும் ஸ்வர்க்கம் அசக்கியம் ஹி ஸ்வதேகேன சஹத்வயா தஸ்மாத் யாஜயிஷ்யாமி துவா மத்தியன் நிருபசத்தமா. உடனே அவர் சொன்னார், நான் இந்த உடம்போட நான் ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை கொண்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே வசிஷ்டர் பார்த்தார்ப்பா, சாஸ்திரத்தில் அதுக்கு இடம் கொடுக்கல. சாஸ்திரத்தில் இருக்கிறது என்ன, இந்த உடம்பை விடு, வேற உடம்பு கிடைக்கும், ஸ்வர்க்கத்தில் வேற உடம்பு கிடைக்கும், அங்கே நல்லா போய் அனுபவி, உன்னை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புறதுக்குன்னு வேணா நான் சொல்கிறேனே ஒழியா இதே உடம்போடனா என்னால் முடியாது, ஆனபடியால இது நான் உனக்கு யாஜனம் பண்ண முடியாது அப்படின்ட்டார். இத்யுக்தஸ்ஸ வசிஷ்டேன ராஜா क्रोध समन्वितः வாசிஷ்டான் உக்ர தபசா பிரணிபத்திய இதமப்ரவீத். இந்த இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? அந்த ராஜா திரிசங்குவுக்கு கோவம் வந்துருச்சு. அவனுக்கு என்ன கோவம்னா, நான் ராஜாவை கேட்குறேன், இவன் என்னமா இல்லைன்னு சொல்லலாம்? அகங்காரம் எப்படி ஆட்டுறது பாருங்க மனுஷாடு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கட்டம். அகங்காரன்றது மனுஷாலை எப்படி ஆட்டும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த ராஜாவா இருக்கிறான், இத்தனைக்கும் வசிஷ்டர் வேற யாரும் இல்லை, அந்த குலத்துக்கு குரு. அந்த குலத்துல எத்தனை ராஜாக்கள் வந்திருக்காளோ எல்லாருக்கும் அவருதான் குரு, வசிஷ்டர் தான் ஆச்சாரியனே. நேரா ஆச்சாரியன் முடியாதுன்னு சொல்றார், ஆனா கோவம் வந்துருத்தான், அது என்னமா இல்லைன்னு சொல்லுவீர் அப்படின்னு சொல்லி அந்த வசிஷ்டருடைய பிள்ளைகள் கிட்ட போனாராம். எத்தனை புத்திசாலியா இருக்கிறான். அந்த வசிஷ்டர் முடியாதுன்னு சொன்ன உடனே பிள்ளைகள் கிட்ட போனானா. அந்த வசிஷ்டர் பிள்ளைகள் கிட்ட போய் உக்ர தபசா, அவரெல்லாம் பெரிய தபஸ்விகள், உக்ர தபஸ ஆச்சரணம் பண்ணக்கூடியவா. வசிஷ்டருடைய பிள்ளைகள் கேட்கணுமா? சிங்கத்தினுடைய வயிற்றுல எலி பெருக்குமா? கிடையாது. அப்போ அந்த அந்த வசிஷ்டருடைய பிள்ளைகள்னா அந்த அளவுக்கு தபஸ்விகளா இருக்கிறா. அந்த மாதிரி இருக்கிற அவர்கள் பக்கத்துல போய் பிரணிபத்திய இதம் அப்ரவீத், அவர்களுக்கெல்லாம் தண்டம் சமர்ப்பிச்சு சேவிச்சு இந்த சொன்னாரா. என்ன சொன்னான்னா, வாசிஷ்டான் உக்ர தபசா பிரணிபத்திய இதமப்ரவீத் யாஜயந்து பவந்தோ மாம் யதா ஸ்வர்க்கம் அவாப்னுயாம் தைச்சாப்யசக்யம் இத்யுக்தஸ்ஸ பபூவ ருஷான்விதா. நீங்களெல்லாம் ஒரு யஜனம் பண்ணி வைங்கோ, எனக்கு ஒரு ஹோமம் பண்ணி வைங்கோ, யாகம் பண்ணி வைங்கோ, இந்த உடம்போட நான் ஸ்வர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா. அவெல்லாம் முடியாது, அவளும் முடியாதுன்னு தான் சொன்னா. சாஸ்திரத்துலையும் இடம் இல்லை. இன்னொன்னும் நம்முடைய தகப்பனாரே முடியாதுன்னு சொல்லியிருக்கா.
நம்மகிட்ட வந்து இப்படி கேட்குறிய, உனக்கே வெட்கமா இல்லை, போயிட்டா அப்படின்ட்டு அவெல்லாம் அதை காட்டுறது. யாஜயன் தைச்சாப்பிய சக்கியம் இத்தியுக்தா ச பபூவ ருஷான்விதா. உடனே கோபம் வந்தது அவனுக்கு, பெரிய கோபம் வந்துருத்து அவனுக்கு. தகப்பனார் ஆனா முடியாதுன்றார், பிள்ளைகளானா நீங்கள் எல்லாம் முடியாதுன்றீங்க, என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க கேட்குறான் அவன். ரோஷாத்து பிரஸ்புரமானோஷ்டா ஸ்மயமானோர் அப்ரவீத்வசா. ரோஷாத்து பிரஸ்புரமானோஷ்டா, அவனுக்கு கோபத்தால வாயெல்லாம் அதிர்றது, இந்த மாதிரி கை காலெல்லாம் நடுங்கிறது, அந்த அளவு கோபம் வந்துருத்து அவனுக்கு. அந்த மாதிரி அந்த அந்த அதிர்ச்சியோட அந்த கோபத்தோட, ஆனால் தனக்கு கோபம் அப்படின்னு காட்டிக்கிறது. அதாவது இந்த லோக்கத்தில் ஒன்று சாமான்யமாக நமக்குள்ளே பார்க்கலாம், பெரிய கோபம் வந்துருத்து, ஆனால் எதிரில் இருக்கிறவா ரொம்ப பெரிய வியக்திகள் அப்படின்னா அந்த கோபத்தை எப்படி காட்டுறான்னா கொஞ்சம் சிரிச்சுட்டே கோபப்படுவோம் இல்லையா? நமக்கு எல்லாம் அனுபவம் இருக்கு இல்லையா? நல்லா சிரிச்சுட்டே கோபப்படுவோம், பல்ல கடிச்சுட்டு சிரிச்சுட்டு வெச்சுட்டே இருப்பவனை. ஆனால் சிரிப்பு இருந்துட்டே இருக்கும் இல்லையா மக்கள்ல? அதுதான் இங்கே காட்டுறான். அதாவது ஸ்மயமானோ அப்ரவீத் வச்சா, அவன் இந்த வார்த்தையை சொன்னானா, சிரிச்சுட்டே இந்த வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னாக்கா அதை சொல்றான். பயா பிரத்யாख्यातोऽस्मि குருணா பவத்பிஷ்ச அகிருதாத்மபிஹி கிம் ந சந்தி மகாத்மானோ யாஜகா பவதாவினா. ரொம்ப தீக்ஷ்ணமான ஒரு வார்த்தையை சொல்கிறான். அதாவது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்லக்கூடாத வார்த்தை என்ன அதை சொல்கிறார். பிரத்யாख्यातोऽस्मि குருணா, நீங்கள் குருமார்கள் எல்லாம் இருக்கிறீங்களோ இல்லையோ, அந்த ஆச்சாரியன் இருக்கா, அந்த ஆச்சாரனுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, உங்களால் பிரத்யாख्यातोऽस्मि, நான் தள்ளப்பட்டேன், வெளியில் தள்ளப்பட்டேன். அதாவது நான் என்ன கேட்டானோ அதை நீங்கள் மாட்டேன் மறுத்துட்டீங்க. பவத்பிஷ்ச அகிருதாத்மபிஹி, அகிருதாத்மபிஹி அப்படின்னா உங்களுக்கு இந்த பண்ணி வைக்கிறதுக்கு தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறத விட இதை தள்ளுறது சுலபம் அப்படின்னு என்ன தள்ளி வச்சுட்டீங்க. கிம் ந சந்தி மகாத்மானோ யாஜகா பவதோவினா, ஏன் இந்த ஜகத்தில் உங்களை தவிர இந்த யாஜனம் பண்ணி வைக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது என்ன? இதை மட்டும் தப்பி தவறி ஆச்சாரியன் கிட்ட கேட்டுவிடக்கூடாது. ஆச்சாரியன் குரு இருக்கார், அவர் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்போம். அவர் ஏதோ போற போக்கில் உபதேசம் பண்றச்சே நாம ஏதோ தப்பி தவறி ஏழா கூடமா ஏதோ கேட்டு இந்த மாதிரியெல்லாம் கேட்கறது தப்பு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே, ஏன் இதை சொல்றதுக்கு நீரம் இல்லாம இந்த ஜகத்துல வேற யாரும் ஆளே இல்லைன்னு போயிட்டு வாரு அப்படின்னு சொல்லி போயிட்டா எத்தனை பெரிய அபச்சாரம் அது. ஏன் அந்த ஆச்சாரியன் கிட்ட அந்த வார்த்தை கேட்டிருக்கா, ஏன் உங்களை தவிர இந்த ஊர்ல என்ன யஜனம் பண்றதுக்கு வேற ஆளே இல்லையா, வேற ரிஷிகளே இல்லையா, பிராமணர்களே இல்லையா, நீங்கள் இல்லாதான் அவளை பார்த்துட்டு போறேன். அதை சொன்னானா. கிண்ண சந்தி மகாத்மானோ யாஜகா பவதோவினா சாகாந்தரம் வா சம்பிராப்பிய சாதயிஷ்யாமி அகம் கிருத்து. வேற இடத்துக்கு போறையா, இந்த விஷயத்தை நான் நடத்தியே தீருவேன். அதேன்னு சொல்றான். சாகாந்தரம் வா சம்பிராப்பிய சாதயிஷ்யாமி அகம் கிருத்தும் திரிவிஷ்டவம் மம அப்பிராப்பியம் கதம் பூயான் மகாத்மனः பவத்சு பிரேக்ஷமாணேஷு யாஸ்யாமி அவ திரிவிஷ்டவம். அவனுக்கு இருந்த அகங்காரம், அந்த செருக்கு அவனை பேச வைக்கிறது. அவன் சொல்றான், நான் எப்படி தான் ஸ்வர்க்கத்துக்கு போக மாட்டேன் நீங்கள் தடுப்பீங்க பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறச்ச உங்கள் கண் முன்னாடி நான் இந்த உடம்போட ஸ்வர்க்கத்துக்கு போறேன். யாருக்கு? ஆச்சாரியனுக்கு சொல்றான், சேலஞ்சு விடுறான். ஆச்சாரியன் முடியாதுன்னு சொல்றச்சே ஆச்சாரியனுக்கு குருவுக்கு சேலஞ்சு பண்றான். நீங்கள் என்னமா என்ன தடுப்பீங்க? நீங்கள் என்ன தடுக்கிறது நீங்கள் யார்? உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கச்சே நான் இந்த உடம்போட போறேன், அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க, நான் மற்றவாளை வச்சு இந்த யாஜனம் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இத்தியுக்தவந்தம் ராஜானம் ஷேபு குரோத சமன்விதாக வசிஷ்டபுத்திரா ராஜேந்திர சர்வேச்ச சமஹோதயாக. இதை சொன்ன உடனே இந்த வசிஷ்ட புத்திரர்களுக்கு எல்லாம் வந்தது கோபம். எந்த தைரியம் இருந்தா ஆச்சாரியர்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லுவேன், உனக்கு இத்தனை அகங்காரமா அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு சாபத்தை கொடுத்தார்கள். அவமத்திய குருன் அஸ்மானு யத் சாகாந்தரம் இச்சசி தஸ்மாத்வம் அத்ய துர்மேத சண்டாலோ பவ பார்த்திவா. எப்போ இந்த ஆச்சாரியர்கள் நாம வேண்டாம் அப்படின்னு சாஸ்திர விதியில சொல்லியிருக்கிறத உனக்கு சொன்னாலையும் நம்ம மீறி இன்னொரு இடத்துக்கு போறேன்னு இந்த ஒரு அகங்காரத்தோட நீ எப்போ பேசியிருக்கியோ அப்போ பிடி சாப்பம், இந்த க்ஷணத்திலேயே நீ சண்டாளனா போ அப்படின்ட்டா. நீ க்ஷத்ரியனா இருக்க மாட்டேன், இந்த க்ஷணத்திலே சண்டாளனா போறேன், நீ போயிடு அப்படின்னு சொல்லி சபிச்ச உடனே தஸ்மாத்வ மத்திய துர்மேத சண்டாலோ பவ பார்த்திவா இது சப்தஸ்ததா ராஜா பிராமணை சம்சிதவிரதைஹி பபூவ சத்யச்சண்டாலஹ விக்ருதோ கோரதர்சனஹ.
இவெல்லாம் பெரிய தபஸ்விகள், உக்ர தபசர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த தபஸோட இருக்கிறவா சுருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா சட்டும் பறிச்சு விடும். ஏதோ நாள் கழிச்சு, ஏதோ 10 வருஷம் கழிச்சு இன்னொரு ஜன்மால இல்லை, கிடையாது. அதனாலதான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தபஸ்விகள் எந்த வேஷத்துல இருக்கான்னு தெரியாது. ஏதோ பெரிய பிராமணர்கள் தான் தபஸ்விகள் நினைச்சுக்காதீங்க. தபஸ்விகள் எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாது, எந்த தபஸோட இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவ மட்டும் நெஞ்சில பட்டு ஒரு வார்த்தை சுருக்கும் சொல்லிட்டா அந்த க்ஷணம்னா பொலிச்சு போயிடும். பெருமாள் அந்த விஷயத்த நல்லா ஜாக்கிரதையா இருக்கார். ஆனபடியாலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வசிஷ்டருடைய பிள்ளைகள் இருக்காளே, அந்த அளவுக்கு தபசக்தி பெத்தவா. அவன் எல்லாம் சொல்றா உடனே சண்டாளனா போனா, உடனே சண்டாளனா போயிட்டான். அந்த க்ஷணத்தையும் மாறி போயிட்டான். அதை காட்டுறதுங்க. நீலவஸ்திரதரஹ நீலஹ துவஸ்தகேஷோ விலோச்சனஹ தம் திருஷ்டுவா மந்திரண சர்வே பிராமணா நைகமாஸ்ததா தத்யஜுஹு தூரத்தோ பீதாக சாட்சாத் சண்டால ரூபிணம். உடனே அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் மாறி போச்சு. நீல வஸ்திரத்தை உடுத்துட்டான். தன்னுடைய உடம்பே மாறி போச்சு, கருப்பா மாறி போயிட்டான். துவஸ்தகேஷா, மயிரெல்லாம் அப்படி களைஞ்சு நிக்கிறது. விலோச்சனஹா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா நிக்கிறது, விரூபமா நிக்கிறது. தன் திருஷ்டுவா மந்திரண சர்வே பிராமணா நைகமாஸ்ததா. அவன் சுத்தி இருக்கிற அந்த மந்திரிகள் என்ன, பிராமணர்கள் என்ன, அவனுடைய அந்த பரிஷத்து, மந்திரி பரிஷத்து, நைகமர்கள்னா நிகமத்துல இருக்கிறவா, அந்த மந்திரி பரிஷத்துல இருக்கிறவா, அவனுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்ற வருங்க. அவ எல்லாம் யார், எத்தனை பேர் இருக்காளோ அவ எல்லாம் பயந்துட்டா. ஐயோ இவன் யாரும் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி தத்யஜு தூரத்தோ பீதாக, அவர்களெல்லாம் பயம் ஏற்பட்டு, இவன் யாரோ இருக்கிறானே அப்படின்னு பயத்தோட அவன் தூரத்துக்கே அவனை தியாகம் பண்ணி இவெல்லாம் ஓடி போயிட்டான். சாட்சா சண்டால ரூபிணம் தத சோக சமாவிஷ்டா ராஜா பிரஷ்ட மனோரதா. அந்த இடத்துல அவனுக்கு பெரிய சோகம் உண்டாடுது. அந்த திரிசங்கு அப்படின்றவனுக்கு இந்த சண்டாளத்துவம் வந்த உடனே பெரிய சோகம் உண்டாடுது. இந்த மாதிரி நான் பிராமணர்களால் சபிக்கப்பட்டேனே, என்னுடைய அந்த க்ஷாத்திரம் போயிடுத்து, என்னுடைய ராஜ்யம் போயிடுத்து, எல்லாமே போயிடுத்து, என்னுடைய ஜனங்கள் எல்லாம் ஓடி போயிட்டா, இப்போ என்ன ஆடுது அப்படின்னு அவர் ஒரு பெரிய சோகத்தோட இருந்த காலத்திலே என்ன நடந்தது அப்படின்னா அது நாளைக்கு பார்க்க பிராப்தம். சிவதே ராமானுஜர்.